வணக்கம். தமிழகத்தில் முதல் முறையாக மனநலம் பாதிக்கப்பட்ட 2 வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள். இது தமிழ்நாட்டு வரலாற்றிலே மனநல பாதிக்கப்பட்டவங்க வேட்பாளராக நிற்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் தடவை. அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்லாம் பேசுவார். வீட்டில் இருக்க பொம்பளை அளப்பில் அடித்து துரத்தி விட்டுருவார். அம்மா, மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் விரட்டி விட்டுருவார். தூய்மையான ஆட்சி கொடுப்பேன்னுவார். அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் ஏமாற்றுவார். வரி கட்டாமல் டேக்ஸ் ஃப்ரீயாக எங்கே வண்டி வாங்க முடியும்னு காரை பாண்டிச்சேரியில் போயிட்டு ஊராம்பேரில் ஃபேக் அட்ரஸ் கொடுத்து வண்டி வாங்குவார். தூய்மையான ஆட்சி நான் கொடுப்பேன்னு நேர் எதிராக பேசுவார். அது போக பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. பொதுவாகவே சிலிண்டருடைய பிரச்சனை தமிழக அரசு யாரிடமும் இல்லை. தமிழக அரசாங்கத்திடமோ முதல்வரிடமோ அவர்னால ஒன்றும் பண்ண முடியாது. அது டெல்லியை சார்ந்த விஷயங்கள், மத்திய அரசின் பிரச்சனை. அதை ஒரு பாட்டுக்கு முன்னாடியே ஸ்டாக் பண்ணியிருந்தால் பிளாக் மணியெல்லாம் படத்தில், சினிமா படத்தில் நடிக்கிற காசை வாங்கி கருப்பணமாக சேர்த்து வைக்கிறாங்களா லூசு பையன். அந்த மாதிரி நீ முன்னாடியே சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படின்னு லூசுத்தனமாக பேசுகிற இவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர். முன்னாடியே நான்லாம் கருப்பணம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன், சினிமா படத்துக்கு ஏமாற்றி பணமாக வாங்கி சேர்த்து வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூட வரி கட்டாமல் ஏமாத்துறேன், நீங்கள் எங்கள் சிலிண்டரை பதுக்கி வைக்கலன்னு கேட்குறவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் விஜய். 1. 2வது ஆதவர்ஜிரான்னு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேட்டியை பார்த்தேன். என் தாயார் என்கிட்ட சொன்னாங்கன்னு கேஜிஎஃப் படத்தில் அந்த தாயார் கேரக்டரை இவங்க தாயாரை காப்பி அடிச்சிருக்கான். கேஜிஎஃப் படத்தில் வர்ற தாயார் கேரக்டர் இருக்குல்ல, ஹீரோவுடைய தாயார், அந்த கேரக்டரை இவன் காப்பி அப்படியே அடிச்சிட்டேன், அதை இவங்க அம்மான்னு சொல்லிட்டான். அப்போ இவன் மனநல பாதிக்கப்பட்டவன் தானே. அதுபோக ஒன்று சொல்கிறான், சிஎம் அவர்களே, டெப்டி சிஎம் அவர்களே, நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். அட பைத்தியார பையலே, அப்போ நீ சொல்ல வர்றது என்ன சொல்ல வர? அந்த காலத்தில் காமராஜர், அண்ணா முதல் கொண்டு தமிழகத்தை ஆண்ட எல்லாரும் சரி, நீ மற்ற மாநில தலைவர்களாம் நீ ஒருத்து கிடையாது. எல்லாருமே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காமல் வந்தவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ண தெரியாதவங்க அப்படின்னு நீ சொல்ல வர்றியா? இது மனநலம் பாதிக்கப்பட்டவனுடைய பேச்சு தான், இது நல்லாவே தெரியுது. அதுபோக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது முக்கால்வாசி ஒரு மீடியா பர்சனாக வர்றதுக்கு, ஜேர்னலிசம் அந்த ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு தான் செட் ஆகும். அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட யாருக்கும் வாக்களிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.